ஜெய் குருதேவ். அருகுபோல் அரும்பி ஆள்போல் தழைத்து வாழையாய் வான்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்குடி இந்திரா நகர் மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 11வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் ஐயா சுரேஷ்குமார் அவர்களையும் அவர்களது துணைவியார் அம்மா ராஜேஸ்வரி அவர்களையும் மற்றும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருகவென அகம் குளிர முகம் மலர இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இவரின் பள்ளி படிப்பை எடுத்துக்கொண்டால் 1 முதல் 4ஆம் வகுப்பு வரை வள்ளத்துராக்கோட்டை தொடக்கப்பள்ளி, 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை புதுக்கோட்டை ஸ்ரீ குலபதி பாலையா பள்ளி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுக்கோட்டை TELC மேல்நிலைப்பள்ளி. இவரின் கல்லூரி படிப்பு இளங்கலை பட்டம் புதுக்கோட்டை மன்னர் அரசு கல்லூரி, இளங்கலை சட்டப்படிப்பு சென்னை. 1989ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதிவு செய்தார். இவரின் பணியை பற்றி எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு பணியாளர் கழகத்தில் வழக்கறிஞராக 5 ஆண்டுகள், மத்திய அரசு வழக்கறிஞராக 5 ஆண்டுகள், கடல்சார் பல்கலைக்கழக வழக்கறிஞராக 5 ஆண்டுகள், அண்ணாமலை பல்கலைக்கழக வழக்கறிஞராக 3 ஆண்டுகள், உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக 7 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இவரின் சாதனைகளில் மிக சிறப்பான சாதனை என்னவென்றால், தன்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்கும் முதல் நீதியரசர் என்ற சாதனையே மிகப்பெரிய சாதனை. இவர் பல கல்வி குழுமங்களின் சட்ட ஆலோசகராகவும் வழக்கறிஞராகவும் 27 ஆண்டுகள் பணியாற்றிய இவரின் பணியை ஆய்வு செய்து மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் நம் நீதியரசரை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமித்துள்ளார். இத்தகைய பெருமைக்குரிய நம் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் ஐயா சுரேஷ்குமார் அவர்களையும் அவர்களின் துணைவியார் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும் மற்றும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருகவென்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு பூர்வன கும்பை மரியாதை செய்யப்படுகிறது. பூர்வன கும்பை. இப்பொழுது மாண்புமிகு நீதியரசர் ஐயா சுரேஷ்குமார் அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை செய்யப்படுகிறது. அருகில் மகரிஷி பள்ளி குழுமத்தின் தாளாளர் கல்வி ஞானி தியான குரு ஐயா சேதுராமன் அவர்கள் மாலை எடுத்துக் கொடுக்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த மரியாதையை பெற்றுக்கொள்கிறார்கள். மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறது. வாழ்த்திய நல் உள்ளத்திற்கும் வாழ்த்து பெற்ற நல் உள்ளத்திற்கும் நன்றி. கொண்டு போங்க, 5 பேர் ஸ்டேஜுக்கு போங்க.
A very happy, pleasant morning to our chief guest, Honorable Justice Mr. R. Suresh Kumar sir, our beloved master, chairman of Karaikudi Maharishi Group of Schools, Mr. Seduraman sir, our secretary, Mrs. Rajani Ratnamala ma'am, our energetic and enthusiastic managing director, Mr. Ajay Yuktesh sir, our attractive and admirable administrator, Mrs. Aishwarya ma'am, our esteemed senior principal, Mr. Arakalasamy sir, and Principal Mr. Ravi Kumar sir, respected dignitaries, dedicated lovable teachers, our proud parents and my dear friends. It is an immense pleasure with great pride that we extend warm and heartfelt welcome to the grand annual day celebration of our esteemed school. Today marks a special milestone, a day when we pause to reflect on our journey of learning, growth and achievement of our students. An annual day is not merely a celebration, it is a true reflection of our values and vibrant culture. It is a platform where young talents finds expression, creativity finds direction and discipline blends beautifully with performance. We are deeply honored by the august presence of our respected dignitaries, honorable chief guests, supportive ஆடியன்ஸ் parents and அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் எழுந்திருந்து கரவொலி எழுப்பி அவரை மன மகிழ்ச்சியோடு வரவேற்கலாம். it is indeed a moment of great honor and privilege to welcome you all to the wonderful annual day celebration of our esteemed institution. This special occasion stands as a testimony to our collective efforts, dedication and commitment towards academic excellence and holistic development. This is the time to celebrate the talents of our students. மாண்புமிகு சான்றோர் பெருமக்கள் மேடையில் அமரலாம். அவர்களுக்காக மேடை காத்திருக்கிறது. ஜெய் குருதேவ். நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுவதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுவதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுவதும் மரத்துக்கில்லை, பன் நரம்பின் இசை முழுவதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறருக்கென்று உழைக்க காண்கின்றேன், என் வாழ்வும் பிறருக்கென்றே இருத்தல் வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை பாரம்பரியமிக்க குடும்பம். மக்களின் சேவையே மகேசன் சேவை என்று நினைத்து வல்லத்திராக்கோட்டையின் அரசனாக 40 ஆண்டுகள் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக திரு ராமச்சந்திரன் புண்ணியவானுக்கும் திருமதி சந்திராம்பாள் புண்ணியவதிக்கும் பிறந்தவர்தான் நமது புனிதமான அன்பிற்கும் பாசத்துக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் அவர்கள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. நம் மகரிஷி பள்ளி குழுமத்தின் தலைவர் கல்வி ஞானி தியானகுரு ஐயா சேதுராமன் அவர்கள் நம் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஆர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள் உங்களுடைய கரவொலியோடு. வாழ்த்திய நல் உள்ளத்திற்கும் வாழ்த்து பெற்ற நல் உள்ளத்திற்கும் நன்றி. நம் மகரிஷி பள்ளி குழுமத்தின் பள்ளி செயலர் அம்மா ரஜினி ரத்னமாலா அவர்கள் நம் சிறப்பு விருந்தினர் நம் நீதியரசர் அவர்களின் துணைவியார் அம்மா ராஜேஸ்வரி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். வாழ்த்திய நல் உள்ளத்திற்கும் வாழ்த்து பெற்ற நல் உள்ளத்திற்கும் நன்றி.
நம் மகரிஷி பள்ளி குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் ஐயா அஜய் யுக்தேஷ் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கரவொலியோடு நீதியரசர் அவர்களின் துணைவியார் அம்மா ராஜேஸ்வரி அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி பள்ளி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா மேடம் நினைவு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கரவொலியோடு வாழ்த்திய நல் உள்ளத்திற்கும் வாழ்த்து பெற்ற நல் உள்ளத்திற்கும் நன்றி. At this juncture, we respectfully invite our chief guest, Honorable Justice, to address the gathering and share words of wisdom and inspiration to our students. நம் பள்ளியின் 11வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய 11வது ஆண்டு விழா நிகழ்விலே இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய நிறுவனரும் தாளாளருமான மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆர்.கே. சேதுராமன் அவர்களே, அவரது துணைவியார் பள்ளி செயலாளர் அவர்களே, பள்ளியினுடைய மேலாண்மை இயக்குனர் அன்பிற்குரிய திரு அஜய் உக்தேஷ் அவர்களே, அவருடைய துணைவியாரே, இந்த பள்ளியினுடைய ஏனைய நிர்வாகிகளே, பள்ளியினுடைய முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர், ஆசிரியைகள், ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள், பணியாளர்கள், காரைக்குடி நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள், சிவகங்கை மாவட்ட முதன்மை நீதிபதி உள்ளிட்ட சிவகங்கை மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகள், அன்பிற்குரிய பெற்றோர்கள், எனது அருமை மாணவ செல்வங்கள், உங்கள் அத்துணை பேரையும் என்னுடைய மிகுந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன். மகரிஷி அவர்களுடைய பெயராலே நிறைய கல்வி நிறுவனங்கள் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். காரைக்குடியிலே இவ்வளவு சிறப்பாக மகரிஷியினுடைய பெயராலே ஒரு கல்வி நிறுவனம் நடைபெற்று வந்ததை இதுகாரும் நான் அறிந்திருக்கவில்லை. அண்மையிலே நண்பர் வழக்கறிஞர் அழகு பாலகிருஷ்ணன் என்னை அழைத்து இப்படி காரைக்குடியிலே ஒரு மிகச்சிறந்த பள்ளியை திரு சேதுராமனும் அவருடைய குடும்பத்தாரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த 30 ஆண்டுகளாக. அதனுடைய ஆண்டு விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்க பொழுது ஒரு வகையிலே மகிழ்ச்சி இருந்தாலும் கூட சற்று தயக்கம். காரணம் என்னவென்று சொன்னால், நான் எவ்வளவுதான் இது கல்வி நிறுவனங்களிலே செல்ல வேண்டும், சென்று மாணவர் செல்வங்களை பார்க்க வேண்டும், அளவலாவ வேண்டும், பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எங்களுடைய பணிச்சுமையின் காரணமாக நினைத்த மாத்திரத்திலே அப்படி சென்றுவிட முடிவதில்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதென்றால், நான் ஒரு 27 ஆண்டுகள் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது மிக அதிகமாக நான் கையாண்ட வழக்குகள் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள், கல்வி நிறுவனங்கள் சார்ந்த வழக்குகள் தான்.
ஏறத்தாழ தமிழகத்தின் அநேகமாக எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலுக்காக்களிலும் நான் வழக்கு நடத்திய என்னுடைய வழக்காடிகள், ஆங்கிலத்திலே கிளையன்ட்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகள் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு நெடுஞ்சாலையிலே நான் பயணிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு 20 கிலோமீட்டர் நான் பயணித்தால் நிச்சயம் அந்த 20 கிலோமீட்டர் தொலைவிலே ஏதாவது ஒரு பள்ளியோ கல்லூரியோ, நான் வழக்கு நடத்திய பள்ளியோ கல்லூரியோ என் கண்ணிலே தென்படும். அப்படி தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து வழக்கு நடத்தி கொண்டிருந்தவர் என்கிற முறையிலே எல்லோருமே எனக்கு வேண்டியவர்கள், என்னுடைய அன்பர்கள், நண்பர்கள் என்கின்ற அடிப்படையிலே அவ்வப்பொழுது அவர்கள் தங்கள் கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே நடைபெறுகின்ற விழாக்கள், குறிப்பாக ஆண்டு விழாக்கள், கல்லூரிகளிலே நடைபெறுகின்ற பட்டமளிப்பு விழாக்கள் என்று எல்லாவற்றிற்கும் என்னை அழைப்பது வழக்கம். ஆனால் அந்த விழாக்களிலெல்லாம் நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னால் அநேகமாக 365 நாட்களிலே ஒரு 200-250 நாட்கள் நான் விழாவில் தான் கலந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நீதிபதி பணியை நான் சரிவர செய்ய முடியாது என்கிற அடிப்படையிலே முடிந்தவரை என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று அவர்கள் அதை தவிர்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நான் சற்று தயங்கினேன். இருந்தாலும் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிகச்சிறப்பாக இந்த பள்ளியை நடத்துகிறார். ஒரு 38 மாணவர்களை வைத்துக்கொண்டு 1996 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்றைக்கு வளர்ந்து 2 பெரும் பள்ளியாக மாறி அதில் ஒரு 3500, இதில் ஒரு ஏறத்தாழ 1500 ஆக 5000 மாணவர்களை கொண்டு ஒரு மிகச்சிறந்த கல்வி ஸ்தாபனமாக இந்த மண்ணிலே அது படர்ந்து விரிந்து வளர்ந்து ஓங்கி இருக்கிறது, கல்விப் பணியை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லுகின்ற பொழுது காரைக்குடி என்பது கிட்டத்தட்ட என்னுடைய ஊரை போன்றதுதான். காரணம், நான் இதிலிருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்தவன், புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரன். அடிக்கடி காரைக்குடிக்கு வருகின்றவன், வந்து போகின்றவன், இங்கே நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடியவன். கடந்த ஏப்ரல் மாதம் என்று கருதுகிறேன் காரைக்குடியிலே புகழ்பெற்ற காரைக்குடி கம்பன் கழகம் இருக்கிறது. முதலிலே கம்பனுக்காக கழகம் கண்டு கம்பன் புகழ்பாடி கண்டித்தமிழ் வளர்ப்போம் என்று நம்முடைய கம்பனடிப்படி சா கணேசனார் அவர்களால் துவங்க பெற்ற மூத்த தாய்க்கழகம் என்று அழைக்கக்கூடிய காரைக்குடி கம்பன் கழகம், அதனுடைய கம்பன் விழாவிலே என்னை அழைத்தார்கள். சென்ற ஆண்டு வந்து நான் பேசிவிட்டு சென்றேன். அப்படி காரைக்குடி என்பது நம்முடைய ஊர்தானே, அந்த ஊரிலே இவ்வளவு சிறப்பாக ஒரு கல்விப்படியா, இவ்வளவு சிறப்பாக ஒரு கல்வி நிறுவனமா, மிகவும் ஒழுக்கத்தோடும் பக்தியோடும் பக்தி சிரத்தையோடும் அறச்சிந்தனையோடும் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களை நாம் கலந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு உற்சாகம் வருவதாக இருந்தால் அதற்கு நம்மாலான பணியை செய்ய வேண்டும். அந்த மாணவர்களையும் அந்த கல்வி நிறுவனத்திலே சேர்த்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் பார்த்து பேசிவிட்டு வருவது ஏற்புடையதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே திரு பாலகிருஷ்ணன் அழைக்கின்ற பொழுது நான் மறுப்பு சொல்லாமல் ஒத்துக்கொண்டேன். பிறகு திரு சேதுராமன் நன்றியோடு அதை நினைவு கூர்ந்தார். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த 11வது ஆண்டு விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மகரிஷி வித்யா மந்திர் என்கின்ற பெயரிலே நடைபெறுகின்ற இந்த பள்ளியினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நான் கேட்டு அறிந்து கொண்டேன். முதல் பள்ளி 1996 துவக்கி இருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டது போல ஒரு 30-38 பேரை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு 3500 பேரோடு எல்கேஜியில் துவங்கி 12ஆம் வகுப்பு வரை மிகச்சிறப்பாக ஒரு பள்ளியாக காரைக்குடியிலே நடைபோட்டு வருகிறது 3-10 ஆண்டுகளாக. இது 2வது பள்ளி. இந்த பள்ளியிலே 2015 துவக்கி இன்று வரை இது 11வது ஆண்டு. இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த பள்ளி இன்றைக்கு 11வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த பள்ளியிலே ஏறத்தாழ ஒரு 1350 பேர் அதேபோல் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை படிப்பதாக எனக்கு சொன்னார்கள். 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் படிக்கக்கூடிய பள்ளிகள் நிறைய இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்துவிட்டன என்று சொன்னாலும் கூட அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அவ்வளவு மாணவர்களை சேர்க்கை செய்திருக்கிற ஒரு பள்ளி எந்த அளவிற்கு சிரத்தையோடு தன்னுடைய கல்வி பணியை செய்ய வேண்டும்,
அதற்கு எத்தனை ஆசிரியர்களை கொண்டிருக்க வேண்டும், அந்த ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு மிகுந்த ஈடுபாட்டோடு தன்னுடைய கல்வி பணியை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது பள்ளியிலே 200 ஆசிரியர்களை கொண்டு இந்த பள்ளி நடத்தப்படுவதாகவும், இந்த பள்ளியிலே காலையிலேயே 20 நிமிடம் அந்த முக்கியமான அந்த தியானம் என்று சொல்லக்கூடிய வகுப்புகள், தினந்தோறும் தியான வகுப்புகள் நடைபெறுகின்றன. தியானம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு மாலை 4:45 மணியிலிருந்து 5 மணி வரை 15 நிமிடங்கள் தினந்தோறும் தியான பயிற்சி செய்து தரப்படுகிறது என்கின்ற ஒரு விவரத்தையும் நாம் அறிந்தோம். எதற்காக தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது ஏதோ சிலர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காலையிலே நாம் இறைவனை தொழுது பூஜை செய்தோம் அல்லவா, இப்படி ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று நம்மிலே பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்வு. அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு உலகம் அந்த உண்மையை கண்டிருக்கிறது. அந்த தியானத்தினுடைய பிறப்பிடம் இந்த இந்திய மண் என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து பிறந்த இந்த தியானம் இன்றைக்கு உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பறந்து விரிந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனித பயிற்சியாக மனிதனுடைய மனம், மனிதனுடைய மூளை, மனிதனுடைய உடல் என்று எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த மனவள பயிற்சியாக இந்த பயிற்சி இன்றைக்கு மாறி நிற்கிறது என்கிற அடிப்படையிலே நம் நாட்டுடைய பிரதமர் கூட ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி இந்த தியான பயிற்சியை, யோக பயிற்சியை அவர் செய்து காட்டுகிறார். உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே இன்றைக்கு இந்த பள்ளியிலும் அப்படிப்பட்ட ஒரு யோக பயிற்சியை அவர்கள் தினந்தோறும் நடத்துகிறார்கள். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக ஒரு பண்பட்ட சமூகத்தை, ஒரு அறநெறி சமூகத்தை வருங்காலத்திலே உருவாக்கிவிட முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த பள்ளியை அவர்கள் நடத்தி செல்கின்ற பாங்கை அறிகின்ற பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியுற்றேன். இப்படி மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கக்கூடிய பிள்ளைகளால் தான் படிப்பிலே கவனம் செலுத்த முடியும். இன்றைக்கு கல்வி நிறுவனங்களிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கவன சிதறல்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் வந்துவிட்டன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு கைபேசி வந்துவிட்டது. எல்லா குழந்தைகளிடத்திலும் கைபேசி இருக்கிறது. பிறந்து ஓராண்டு ஆன குழந்தை கைபேசியிலே கையில் வைத்து கொண்டு அதை பார்த்தால்தான் உணவு உண்ண முடியும், தாய் உணவு ஊட்ட முடியும் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு இந்த இளைஞர் சமூகம், இந்த சிறுவர்களுடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அறிவியலுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அது நன்மையையும் தரக்கூடியதாக இருக்கிறது, தீமையையும் தரவல்லதாக இருக்கிறது. அப்படி இன்றைய அறிவியல் வளர்ச்சி இந்த சிறு பிள்ளைகளை, இந்த இளைஞர் சமுதாயத்தை, இந்த குழந்தைகளுடைய மனநிலையை பாதித்து விடக்கூடாது. அவர்களை நேர்வழியிலே கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இதிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் 2-3 விஷயங்களை நாம் அவர்களுக்கு போதித்தாக வேண்டும். ஒன்று, அவருடைய படிப்பு. ஆனால் படிப்பையே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் அவ்வளவு எளிதாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே படிப்பு படிப்பு என்று சொல்வதை மனம் ஏற்பதில்லை, மூளை வாங்கிக் கொள்வதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய கவனத்தையும் எண்ணத்தையும் சிதறடிக்கக்கூடிய எண்ண சிதறல்களாக, கவன சிதறல்களாக தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சியை திறந்தால் அப்படித்தான், கைபேசியை திறந்தால் அப்படித்தான், நீங்கள் அடுத்தவரோடு பேசினால் அப்படித்தான், தெருவிலே நடந்து சென்றால் அப்படித்தான் என்று நன்மையை பார்ப்பதை விட தீமையை பார்க்கின்ற வாய்ப்புகள் தான் இன்றைக்கு சமூகத்திலே அதிகரித்து போய் நிற்கிறது. அந்த சூழலிலே வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அந்த வழியிலெல்லாம் சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளை நேர்வழிக்கு எப்படி கொண்டு போவது? தினந்தோறும் ஆசிரியர் ஒரு கையிலே பிரம்பை வைத்துக்கொண்டு, குச்சியை வைத்துக்கொண்டு கண்டித்து அடித்து ஒரு குழந்தையை திருத்திவிட முடியாது. அது சாத்தியமும் இல்லை. நீங்கள்
சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது வேண்டுமானால் அந்த குழந்தையை மிரட்டி பார்க்கலாம். உங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து, ஆசிரியருடைய மிரட்டலுக்கு பயந்து ஏதோ 1-2 முறை அது சற்று ஒழுக்கமாக நடப்பது போல் நடித்து காட்டும். ஆனால் உண்மையிலேயே குழந்தைகள் அப்படி எப்பொழுதுமே இருக்குமா என்றால் இருக்காது. எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தவறு செய்வதற்கு அந்த குழந்தை முயற்சிக்கும். அந்த இடத்திலே அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு, அந்த குழந்தைக்கு தன்னாலான அந்த தற்சார்பை கொடுப்பதற்கு, தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு எது வேண்டும் என்று சொன்னால் மனத்தின்மை வேண்டும். அந்த மனத்தின்மையை, மன உறுதியை யார் கொடுப்பது? புத்தகத்திலே படித்து தெரிந்து கொள்ள முடியாது, ஆசிரியர் பாடம் எடுத்தால் மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற, மனதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த குழந்தை அறிந்து கொண்டால் மாத்திரமே அது சுய சார்போடு, சுய சிந்தனையோடு, அந்த சுய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லுவோமே, தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த தியான பயிற்சி. அந்த தியான பயிற்சியை முக்கியமான ஒரு வாளாகவும் ஒரு கேடயமாகவும் கையில் ஏந்தி இந்த மகரிஷி வித்யா மந்திர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நாமெல்லாம் மகிழத்தக்க, பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயமாகும். இந்த பள்ளி நிறைய சாதித்திருப்பதாக சொன்னார்கள். சென்ற ஆண்டு கூட 10ஆம் வகுப்பிலே உள்ள மாணவர் மாவட்டத்திலேயே 4வது மதிப்பெண், 500க்கு 490 மதிப்பெண் எடுத்திருப்பதாகவும், 12ஆம் வகுப்பிலே இருக்கக்கூடிய மாணவர் 500க்கு 496 மதிப்பெண் எடுத்து மாநிலத்திலேயே 4வது இடத்திற்கு வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதில் இன்னொன்றையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதையும் தாண்டி விளையாட்டிலேயும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்கின்ற தகவல்களை எல்லாம் நான் அவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டிருந்தேன். இவற்றையெல்லாம் தாண்டி திருவாசகத்தை ஒப்பிக்கின்ற போட்டியிலே மாணவர்கள், இந்த பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வந்தது. திருவாசகத்தை ஒப்பிக்க சொல்லி ஒரு பள்ளியிலே சொல்லிக் கொடுப்பதே இப்பொழுதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். ஆங்கில வழி கல்விதான் நம்முடைய கல்வி என்று இன்றைக்கு வந்துவிட்டது. சாமானியன் கூட தமிழ் வழி கல்வியை தன்னுடைய குழந்தைகளுக்கு போதிக்க விரும்புவது இல்லை. சாமானியன் கூட ஆங்கில வழி கல்வியிலே தான் குழந்தை படிக்க வேண்டும் என்று விரும்பித்தான் ஆங்கில வழி கல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில வழி பள்ளிகளிலே தன்னுடைய குழந்தையை சேர்க்கிறான். அப்படி ஆங்கில வழி பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழை பெரும்பாலும் விரும்பி படிப்பதில்லை, தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, தமிழிலே அவர்களுக்கு பெரிய அளவிலே நாட்டமும் வருவதில்லை. காரணம், அவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஆங்கில பாடல்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன, இங்கிலீஷ் ரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில இலக்கியம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி பாடங்கள் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு பாடமும் சப்ஜெக்ட்ஸ் அது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடமும் ஆங்கில வழியிலே தான் கற்பிக்கப்படுகிறது. அப்படி கற்பிக்கப்படுகின்ற பொழுது தமிழுக்கு எங்கே இருக்கிறது வாய்ப்பு? தமிழை அவன் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? தமிழை அவன் விரும்புவதற்கு என்ன வழி இருக்கிறது? தமிழ் மீது எப்படி அவனுக்கு நாட்டம் வரும் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பல பள்ளிகள் இல்லை. ஏன் அரசாங்கமே முழுமையாக அதிலே இருக்கிறதா என்று தெரியாது. காரணம், சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்விலே 40,000 பேர் தமிழ்நாட்டிலே தமிழ் தேர்விலே தேர்ச்சி பெறவில்லை. 10th standard public examinations 40,000 students failed என்கின்ற ஒரு செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். அதேபோல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய போட்டி தேர்வுகள் நடத்துகிறார்களே, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கட்டாய தமிழ் பாடத்தை கற்று அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆனால் அதிலே தேர்ச்சி பெற முடியவில்லை. காரணம், சரியான தமிழ் பயிற்சி அவர்களுக்கு இல்லை. சரியான தமிழ் பயிற்சியை எப்படி கொடுக்க முடியும்? தமிழ் மீது அவர்களை நாட்டம் கொள்ள செய்ய வேண்டும், தமிழ் மீது அவர்களை விருப்பம் கொள்ள செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் தமிழ் மீது நாட்டமும் விருப்பமும் வரும்? தமிழிலே இருக்கக்கூடிய தொன்மையான இலக்கியங்கள், பழங்கால இலக்கியங்கள், நம் தமிழ் சான்றோர்கள் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கக்கூடிய பொக்கிஷம் போன்ற இலக்கியங்கள் இருக்கின்றன அல்லவா?
அந்த பொக்கிஷம் போன்ற இலக்கியங்களை சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் வகுப்பிலே எடுக்கக்கூடிய பாடங்களையும் தாண்டி ஒரு சிறப்பு வகுப்பாக நீங்கள் எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதில் நாட்டம் வரும். ஓ, இவ்வளவு பெரிய விஷயங்களை தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்களா, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே தமிழ் இலக்கியங்களிலே பகரப்பட்டிருக்கிறதா என்கின்ற விஷயத்தை அந்த குழந்தைகளினுடைய மனதிலே நீங்கள் பதித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிலே நாட்டம் வரும். நாட்டம் வந்தால் அதை கற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஒரு குழந்தை திருவாசகர் போட்டியிலே முதல் பரிசை பெற்று கவர்னரிடம் பரிசு பெற்றிருப்பதாக சொன்னார்கள். இங்கே பல அமைப்புகள் இருக்கிறது. ஆங்கிலத்திற்கும் அமைப்பு இருக்கிறது, மற்றொன்றிற்கும் அமைப்பு இருக்கிறது. தமிழுக்கு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய மன்றம் இந்த பள்ளியிலே செயல்படுவதாக நான் அந்த விவரத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டேன். ஒரு காலத்திலே தமிழ் மன்றங்கள் எல்லாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்தன. இன்றைக்கு பல பள்ளிகளில் கல்லூரிகளில் தமிழ் மன்றங்கள் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழுக்கு எதற்கு மன்றம், தமிழிலே மன்றம் வைத்து அந்த மாணவர்களை என்ன செய்வது, எந்த மாணவன் தமிழ் மன்றத்திலே உறுப்பினராக சேருவான் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்ற பொழுது பள்ளியினுடைய ஆசிரியர்களும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களும் பள்ளியை நடத்தக்கூடிய தாளாளர்களும் அதை அப்படியே மறந்து போய்விடுகிறார்கள். நமக்கு தேவை ஆங்கிலம், ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்தால் போரும், தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாய தமிழ் பாடம் என்று ஒன்று வருகின்ற பொழுது தமிழாசிரியர் ஏதோ சொல்லிக் கொடுத்து 35 மதிப்பெண்ணோ 40 மதிப்பெண்ணோ தமிழிலே வாங்கிவிட்டால் அந்த பையன் தேர்ச்சி பெற்றால் போரும் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு பல பள்ளிகள் வந்துவிட்டன. குறிப்பாக அரசாங்க பள்ளிகள் எல்லாம் அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த பள்ளியிலே தமிழ் இலக்கியத்திற்கு மிகச்சிறப்பாக நீங்கள் மன்றம் வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த செய்தி உண்மையிலேயே என்னை மகிழ்வுறச் செய்தது. தமிழுக்கு எதற்கு நீங்கள் மன்றம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சொல்லி இருக்கிறது பாருங்கள், நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறது. ஒன்றிரண்டை தொட்டி காட்டி நிறைவு செய்து விடுகிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பழக பழகத்தான் வரும். ஔவையார் அதைத்தான் மிக குறிப்பாக சுட்டி காட்டுவார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்று சொல்கிற ஔவையார், சித்திரமும் கைப்பழக்கம், வரைந்து வரைந்து பார்த்து நீ ஒரு ஓவியத்தை வரைய 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 மீண்டும் மீண்டும் வரைந்து பார்த்து திருத்த திருத்த அந்த கை உனக்கு வரையக்கூடிய அளவிற்கு உன்னை பழக்கப்படுத்திவிடும். அதைத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் என்று சொல்கிறார். அதேபோல் இப்பொழுது நான் தமிழிலே பேசுகிறேன் என்று சொன்னால் திடீரென்று வந்து ஒளிவாங்கிக்கு முன்பு நின்று பேசிவிட முடியாது. இங்கே இருப்பவர்களே சிலர் பேசலாம், பலர் வந்து பேச முடியாது. நாம் பேச முடியுமா, எப்படி பேச முடியும் என்கின்ற பயம் வரும். ஆனால் ஒவ்வொருவரும் பேச முடியும். ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை வர வேண்டும். நீங்கள் எதையும் தொடர்ந்து செய்யுங்கள், எதையும் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள், மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் அது உங்கள் வசப்படும். எப்படி வானம் வசப்படும் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்று ஒரு கவிஞன் சொன்னான் அல்லவா, அப்படி இந்த பூமி பந்திலே சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆனால் தொடர்ந்து விடாத முயற்சி செய்கின்ற பொழுதுதான் அது நம்முடைய கைவரப்பெற்ற கலையாக வந்து சேரும். அப்படி செந்தமிழை பேச பேசத்தான், நாவிலே அந்த செந்தமிழ் வர வரத்தான் உங்களால் தமிழிலே சரியாக பேச முடியும். அதைத்தான் சொல்லுகிறார் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். நீங்கள் ஒரு சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கற்ற கல்வியை நீங்கள் மனனம் செய்து மனதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஏற்றுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல கல்வியை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். தினந்தோறும் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் தான் நீங்கள் நடக்கவே முடியும். இல்லை என்றால் இப்பொழுது பாருங்கள், 40 வயதுக்காரர்கள் எல்லாம் சரியாக நடக்க முடியவில்லை, முட்டி தேய்ந்து விட்டது, கால் நடக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை, கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் வலிக்கிறது என்று ஏன் மருத்துவரிடம் நான் போகிறோம்? தொடர்ந்து நாம் பயிற்சி செய்வதில்லை. அப்படி நடையும் நடைப்பழக்கம் இவை எல்லாமே நாம் பயிற்சி செய்ய வருகிறது என்று சொன்ன ஔவையார் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பாருங்கள் அடுத்த வரியிலே, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அது என்னையா?
மற்றதெல்லாம் பழகினால் வந்துவிடும் என்று சொல்கிறீர்கள். நட்பு பாராட்டுவது என்பதும் தயை என்றால் கருணை, அடுத்தவரிடம் கருணை கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் கொடை, அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வதும், இந்த குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இவையெல்லாம் பயிற்சியினால் வந்துவிடாது, இவையெல்லாம் பிறவி குணம் என்று ஔவையார் இந்த அடித்து சொல்லி இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுதே இயற்கையிலேயே சில குணங்கள் அவனுக்கு இருக்கும். சில நிறைய பொருள் சம்பாதிப்பார்கள், பல 100 கோடிகளை சம்பாதித்திருப்பார்கள். ஆனால் அடுத்தவருக்கு எதையும் கொடுக்க மாட்டார்கள், எதையும் எடுத்து ஈய மாட்டார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள் அவர்களை வடிகட்டிய கஞ்சனையா அந்த ஆள் என்று நாம் சொல்லுவோம். ஏன் ஒருவன் வடிகட்டிய கஞ்சனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவனிடம் பொருள் இருக்கும், அவனிடம் பணம் இருக்கும், அவனிடம் செல்வம் இருக்கும். ஆனால் கொடுக்கின்ற மனம் அவனுக்கு வராது. காரணம், அந்த கொடுக்கின்ற கொடை மனம் இருக்கிறதே, அது இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்கு அமைய பெற்றது என்று நம்முடைய ஔவையார் பதிவு செய்கிறார். அதேபோல் சக மனிதனை பார்க்கின்ற பொழுது எல்லோரையும் மனிதர்களாக பார், எல்லோரையும் நட்போடு பார் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? பலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். நாங்கள் எத்தனையோ வழக்குகளை சந்திருக்கிறோம். சில ஆசிரியர்கள் மீது வழக்குகள் வரும். இந்த ஆசிரியர் சரியில்லை என்று சொல்லி நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த ஆசிரியர் வழக்கு மன்றத்திற்கு வருவார். ஏன் உன் மீது நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னால், அந்த பள்ளியில் இருந்து தகவல் சொல்லுவார்கள், அல்லது அந்த பள்ளியில் இருந்து தாக்கீது அனுப்புவார்கள். என்னவென்று சொன்னால், இந்த ஆசிரியர் யாரோடும் பேசுவதில்லை, இந்த ஆசிரியர் சக ஆசிரியர்களோடு எப்போதும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆசிரியரை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே எங்க பள்ளியினுடைய நல்ல சூழலே கெட்டு போகிறது. எனவே வேறு வழி இல்லாமல் நாங்கள் கூடி முடிவு செய்து விசாரித்து விட்டு இவரை பணியில் இருந்து நீக்கி விடுவது என்று முடிவெடுத்து விட்டோம் என்று சொல்லி ஆசிரியரை நீக்கி விடுவார்கள். ஏனென்று கேட்டால், மனிதன் சக மனிதனை சமமாக மனிதனாக பாவிப்பதே இல்லை, அந்த மனிதனோடு நட்பு கொள்ள விரும்புவதே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நட்பு கொள்ளுகின்ற குணம் இருக்கிறதே, அது மனிதனுக்கு இயற்கையிலேயே அமைய பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் இந்த இதில் அது அடுத்ததாக பதிவு செய்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் தாண்டி கருணை. கருணை என்பது மனிதனுக்கு மனிதன் மாத்திரமல்ல, எந்த உயிரை பார்த்தாலும் கருணை கொள்ளக்கூடிய மனம் நமக்கு வர வேண்டும். ஒரு நாயை பார்த்தாலும் கருணை வர வேண்டும், ஒரு பூனையை பார்த்தாலும் கருணை வர வேண்டும், கால்நடைகளை பார்த்தால் கருணை வர வேண்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி வள்ளல் ராமலிங்க அடிகள் பாடுவாரே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி, அப்படி ஓரறிவு படுத்த தாவரத்தை பார்த்தபோது அது வாடுகின்ற போது நானும் வாடினேன் என்று பாடினான் அல்லவா, அவனுக்குத்தான் அடுத்த உயிரை பார்த்தவுடன் அந்த இறங்குகின்ற குணம் இருக்கும். அந்த இறங்குகின்ற இரக்க குணம் இருக்கிறதே, அந்த இரக்க குணம் கூட இயற்கையிலேயே வந்தால்தான் உண்டு, செயற்கையிலேயே நாம் புதிதாக அவற்றை கண்டுகொள்ள முடியாது. அதைத்தான் இந்த கருணை என்று வருகின்ற பொழுது இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு திரைப்பட பாடலை ஒரு பாடலாசிரியர் அமைத்திருப்பார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். அதிலே ஒரு 3 வரி மிகச்சிறப்பான அழகாக பாடியிருப்பார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், உன்னிடம் கருணை இருந்தால் நீ வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது 3ம் இருந்தால் தலைவனாகலாம். எப்படி பாருங்கள், உன்னிடம் கருணை வந்துவிட்டது என்றாலே கொடை குணம் தானாகவே வந்துவிடும். அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து இறங்குகின்ற மனம் உன்னிடம் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய கஷ்டத்திலே பங்கு பெறுகின்ற குணமும் உனக்கு தானாகவே வந்துவிடும். அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை இருக்கிறது. கடமை என்று வருகின்ற பொழுது நாமெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தாய் தந்தையருக்கு கூட கடமை செய்ய மறுக்கின்ற பிள்ளைகள் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை தாய் தந்தையர்களை நாம் இன்றைக்கு புறக்கணித்து விட்டு நிற்கிறோம். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு சட்டமே போட்டிருக்கிறது. தாய் தந்தையர்களை புறக்கணித்து விட்டு பிள்ளைகள் அவர்களுடைய சொத்துக்களை எடுத்து வைத்திருந்தால், அந்த சொத்துக்கள் அந்த பிள்ளைகள் பேரிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தால் கூட அந்த தாய் தந்தையர்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டால் அந்த சொத்துக்களை
மீண்டும் அந்த தாய் தந்தையர்களிடமே திருப்பி வாங்கி கொடுத்து விட முடியும் என்கின்ற அளவிற்கு ஒரு சட்டத்தை நாம் இன்றைக்கு இயற்றி இருக்கிறோம். சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் என்று உங்களுக்கு அதற்கு பெயர். அந்த அளவிற்கு பெரியவர்களை கூட நாம் இன்றைக்கு மதிக்கக்கூடிய அந்த கடமையை நாம் கொண்டிருக்கவில்லை. அரசாங்கம் ஏன் இதை திரும்பி திரும்பி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், ஏனென்று கேட்டால் நான் நீதித்துறையிலிருந்து வருகின்ற காரணத்தினாலே அதையும் தொட்டு சொல்கிறேன். கடமை என்று வருகின்ற பொழுது எப்பொழுது நீ உரிமையை எதிர்பார்க்கிறாயோ இந்த அரசிடமிருந்து, இந்த சமூகத்திடமிருந்து, எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று நாம் பேசுகிறோம் அல்லவா, அந்த உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லவா. அரசியலமைப்பு சட்டத்திலே ஃபண்டமெண்டல் ரைட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவே. ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு freedom of religion, cultural and educational right and right to constitutional remedies என்று சொல்லக்கூடிய 6 பெரும் பிரிவுகளாக நம்முடைய உரிமைகளை பிரித்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதியிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த உரிமைகளை எல்லாம் கேட்டு நாம் நீதிமன்றத்திற்கே சென்று வாதாடுகின்ற அளவிற்கு நமக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த உரிமைகளை பற்றியெல்லாம் பேசுகின்ற நாம் நமக்கென்று இருக்கின்ற கடமைகள் என்ன என்பதை நாம் இதுவரை எண்ணி பார்த்தோமா? அரசியலமைப்பு சட்டத்திலே ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கடமைகள் இருக்கின்றன என்று தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி 51A என்று சொல்லக்கூடிய பிரிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சட்டம் படித்தவர்கள் படித்திருப்பார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை அறிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் தெரிந்து கொள்வார்கள். அதிலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன கடமையை இந்த அரசு எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனிடமிருந்து என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே தான் அந்த கடமை என்று வருகின்ற பொழுது, சரி, இந்த கடமை என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறதே, இதை ஏதோ இப்பொழுதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு 50-70 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்களா, அல்லது அதற்கு முன்பு யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் அது அங்குதான் தமிழ் இலக்கியம் நம் முன்னே வந்து நிற்கிறது. நாம் சொன்னேன் அல்லவா, எதற்காக தமிழை படிக்க வேண்டும், எதற்காக தமிழிலே நான் ஆழங்கால் பட வேண்டும், எதற்காக தமிழ் இலக்கியத்தை நான் படிக்க வேண்டும், எதற்காக தமிழ் இலக்கிய மன்றத்திலே நான் உறுப்பினராக வேண்டும் என்று மாணவனோ அந்த மாணவனை பெற்ற பெற்றோரோ நினைக்கக்கூடும் அல்லது கேட்கக்கூடும். அவர்களுக்காக சொல்லிக் கொள்ளுவேன். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே எதுவெல்லாம் நம்முடைய அடிப்படை கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றிலே பாடினானே அந்த புறநானூற்று பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது. புறநானூற்றிலே ஒரு பாடல் வரும். பொன்முடியார் என்கின்ற ஒரு பெண்பால் புலவர் அந்த பாடலை பாடியிருப்பார். நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதிலே அந்த பெண்பால் புலவர் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது, எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். அந்த பாடலை நீங்கள் உங்களிலே பலர் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சிலர் நிச்சயம் அறிந்திருக்கக்கூடும், ஆசிரியர்கள் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, ஒரு குழந்தையை பெற்றுத் தருவது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை என்று அந்த தாய் சொல்லுகிறாள். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அவனை வளர்த்து பெரியவனாக்கி அவனை அவையப்ப முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவன் சொல்லுவான் அல்லவா, அப்படி அவையிலே கொண்டு வந்து முன்னாலே நிறுத்துகின்ற அளவுக்கு அவனை உயர்த்த வேண்டும் வாழ்க்கையிலே. அந்த கடமையை செய்ய வேண்டியவன் அந்த குழந்தையுடைய தந்தை, அதாவது என்னுடைய கணவன் என்று அவர் சொல்கிறார். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. வேல்வடித்து கொடுத்தல் என்று சொன்னால் அந்த காலத்திலே ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வெட்டருவாள் வேல்கம்பு என்றெல்லாம் சொல்லுவோமே, அந்த வில்லென்பு ஆயுதங்கள் எல்லாம் தேவை. அது இருந்தால் தான் போர் செய்ய முடியும். அதை செய்து கொடுக்க வேண்டியது வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. கொல்லராக இருக்கக்கூடியவள் அந்த வேலை வடித்து தர வேண்டும், அது அவருடைய கடமை.
நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே. ஒரு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டியது அது யாருடைய கடமை என்றால் ஆட்சியாளர்களுடைய கடமை. அன்றைக்கு அது அரசர்களாக இருக்கலாம், இன்றைக்கு ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளராகவும் அவர் இருக்கலாம். யாராக இருந்தாலும் நல்ல ஆட்சியை இந்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும், அது ஆட்சியாளர்களுடைய கடமை. இப்படி ஒவ்வொரு கடமையாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஈன்று புறந்தருதல் எங்களை கடனே, ஈன்று புறந்தருதல் எண்டலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சும முறுக்கி களிலிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று முடிப்பார். காளை என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய இளைஞன். அந்த நாட்டுடைய இளைஞனுக்கு என்ன கடமை இருக்கிறது என்று சொன்னால், போர்க்களத்திலே தன்னுடைய நாட்டு படைக்கும் எதிரி நாட்டு படைக்கும் அங்கே போர் நடைபெறுகின்ற பொழுது அந்த போர் முனையிலே மேலும் மேலும் வீரர்கள் தேவை, மேலும் வீரர்கள் வந்தால்தான் போரிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலைமையிலே நம் நாட்டு படைகள் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே இளைஞர்கள் எல்லாம் வாருங்கள் போர் முனைக்கு என்று அழைக்கின்ற பொழுது அந்த இளைஞன் அந்த போர் முனைக்கு சென்று அங்கே எதிரி நாட்டுடைய படைகளோடு மோதி சண்டையிட்டு அந்த எதிரி நாட்டுடைய யானை படையை கொன்று குவித்து யானையினுடைய தலையை வெட்டி வீழ்த்தி தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு அவன் தன்னுடைய வீர பராக்கிரமத்தை காட்ட வேண்டும் என்று உன்னுடைய இளைஞனுக்கு கடமை என்று புறநானூற்று பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்முடியார் என்ற பெண்பால் புலவர் பாடி வைத்தார் ஐயா. அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 51A ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A ஆர்டிகிள், அதிலே உபபிரிவு D அதிலே சொல்லியிருக்கிறது பாருங்கள். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் when called upon to do so. அப்படி என்றைக்கெல்லாம் இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று உனக்கு அறிவுறுத்தப்படுகிறதோ, உனக்கு கடமையிடப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த தேசத்தை காப்பதற்கு போர் முனைக்கு செல்லவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அது உன்னுடைய கடமைகளிலே ஒன்று என்று இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னவன் தான் தமிழன். அதனால் தான் சொல்கிறேன் தமிழ் இலக்கியங்களை படியுங்கள் என்று. முடிந்தவரை தமிழை படியுங்கள், முடிந்தவரை தமிழ் இலக்கியங்களை படியுங்கள். தமிழ் இலக்கியத்திலே கொட்டி கிடக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இந்த பள்ளியை பற்றி நான் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய தாளாளர் வருகின்ற வழியிலே காட்டினார். நிறைய பரிசுகளை இந்த மாணவர்கள் வாங்கி இருக்கிறார்கள், மாநில அளவிலே கூட வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே முக்கியமான 2 மாணவர்கள் பரிசுகள் வாங்கி இருக்கிறார்கள். திருக்குறள் முற்றோதல் போட்டியிலே அவர்கள் வெற்றி பெற்று பரிசுகள் வாங்கி இருக்கிறார்கள். திருக்குறள் முற்றோதல் போட்டி என்று சொன்னால் 1330 குறளையும் ஒப்புவிக்கின்ற போட்டி. அப்படி ஒப்புவிக்கின்ற போட்டியிலே பங்கு பெற்று இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த பரிசை பெற்றிருக்கிறார்கள் தமிழக அரசிடமிருந்து. அந்த பரிசுக்கு பெயர் திருக்குறள் செல்வன். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் மாணவன் அந்த பரிசை பெற்றிருக்கிறான். அவனுக்கு திருக்குறள் செல்வன் என்கின்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஒரு திருக்குறளை ஒப்பித்து பெண் மாணவி வாங்கியிருக்கிறார். அவளுக்கு திருக்குறள் செல்வி என்கின்ற பட்டத்தை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு திருக்குறள் செல்வன், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு திருக்குறள் செல்வி. இப்படி பரிசு வாங்கி இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை நான் மாத்திரம் ஒரு கேள்வியாக உங்களிடம் கேட்கிறேன். நான் ஒரு குறளை சொல்கிறேன். இந்த குறள் எந்த அதிகாரத்திலே இருக்கிறது திருக்குறளிலே என்று மாத்திரம் உங்களால் யாராலும் சொல்ல முடியுமா? பாருங்கள். குறிமுனிவின் முத்தமிழும் என்குறளும், குறுமுனிவின் முத்தமிழும் என்குறளும் நங்கை சிறுமுனிவின் வாய்மொழியின் செய் என்று ஒரு குறள் இருக்கிறது, திருவள்ளுவர் எழுதியது. இது எந்த அதிகாரத்திலே இருக்கிறது என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் சொல்லலாம். மீண்டும் சொல்கிறேன். குறுமுனிவின் முத்தமிழும் மென்குறளும் நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் செய் என்று ஒரு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது எந்த அதிகாரத்திலே வருகிறது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் இது திருவள்ளுவர் சொன்ன குறள் தான், அதிலே மாற்றம் இல்லை.
ஆனால் இது திருக்குறளில் இல்லை. காரணம், இது திருக்குறளோடு இணைந்த குறள் அல்ல, தனி பாடலாக திருவள்ளுவர் இதை பாடியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? குறுமுனிவன் முத்தமிழும். குறுமுனிவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், அகத்தியர் தான் குறுமுனிவன். தமிழுக்கு முதல் தொல்காப்பியருக்கு முன்பே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம், அதற்கு முன்பே அவருடைய ஆசிரியராக இருந்தவர், அவருடைய குருவாக இருந்தவர் என்று அறியப்படுகிற அந்த தெய்வவா புலவராக இருந்தக்கூடிய அந்த அகத்தியர் தான் அந்த குறுமுனிவர். அந்த குறுமுனிவன் முத்தமிழும். அந்த குறுமுனிவன் முத்தமிழும் என்றால் 3 தமிழுக்கும் இலக்கணம் கண்டவன் முதலிலே அகத்தியன் என்கிற அடிப்படையிலே அதை சொல்கிறார். குறுமுனிவின் முத்தமிழும் என் குறளும், நான் எழுதிய திருக்குறளும். திருவள்ளுவர் சொல்கிறார், அகத்தியர் சொன்ன அந்த முத்தமிழுக்கான இலக்கணமும் நான் எழுதிய திருக்குறளும் நங்கை சிறுமுனிவன். நங்கைனா யாரு? சாட்சா சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உமையவள் பார்வதி, அவளைத்தான் நங்கை என்று சொல்கிறார். அந்த நங்கை சிறுமுனிவன், அந்த நங்கையினுடைய புதல்வன், சிறிய புதல்வன் யார்? முருகப்பெருமான். நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய். அப்படின்னா முருகன் இருக்கிறாரே, முருகக்கடவுள், அந்த முருகக்கடவுள் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தினுடைய குழந்தைதான். அந்த முருகக்கடவுள் எங்களுக்கு வழங்கிய அருளை வைத்து நாங்கள் பெற்றெடுத்த அந்த சேய்தான், அந்த குழந்தைதான் குறுமுனிவின் முத்தமிழும் நான் பாடிய திருக்குறளும் என்று திருவள்ளுவர் தனிப்பாடலிலே தன்னை பற்றியும் திருக்குறளை பற்றியும் தமிழை பற்றியும் முருகனை பற்றியும் எழுதி வைத்திருக்கிற ஒப்புதல் வாக்குமூலம். நம்மில் பலர் இதை படிப்பதில்லை, நம்மில் பலர் இதை சொல்வதில்லை. எல்லோருமே என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? திருவள்ளுவர் தெய்வப்புலவர் என்று சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் எங்கிருந்தோ வந்தவர், திருவள்ளுவர் வேறு மதத்தைச் சேர்ந்தவர், திருவள்ளுவருக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அவர் தெய்வத்தை பாடவில்லை, அவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை என்று. தெய்வ நம்பிக்கை இல்லாமலா இத்தனை குறளை இவர் பாடியிருக்கிறார்? முதல் பாடலே கடவுள் வாழ்த்து பாடல் தானே, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று. பிறகு பாடுகிறார் அல்லவா, தெய்வம் தொழால் கொழுலன் தொழுலுவால் பெய்யென பெய்யும் மழை. அது தெய்வத்தை பற்றி தானே தெய்வத்தை வைத்துத்தானே பாடுகிறார். அடுத்து பாடுகிறார் அல்லவா, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்று. தெய்வம் இல்லாமலா பாடுகிறார்? கடைசியாக பாடுகிறார் அல்லவா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று பாடுகிறாரே. இப்படி திரும்ப திரும்ப இறைவனை பற்றி பாடுகின்ற திருக்குறளை, இறைவனை பற்றி பாடுகின்ற திருவள்ளுவரை இறைவனோடு அவருக்கு சம்பந்தமே இல்லை, அவர் சுயம்புவாக எங்கிருந்தோ முளைத்தார் என்று ஒரு வீணான கதையை இளம் சிறார்களுடைய மனதிலே நச்சு போன்று விதைக்கின்ற வேலையை நம்மிலே பலர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் செய்த ஒப்புதல் வாக்குலமாகத்தான் இந்த குறுமுனிவின் முத்தமிழும் மென்குறளும் நங்கை சிறுமுனிவின் வாய்மொழியின் சே என்கின்ற அவருடைய தனிப்பாடல் விளங்குகிறது. இதையெல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இப்படி படிக்க படிக்க, பழக பழக, பேச பேச, அறிய அறிய தமிழ் நிறைய அறிவை உங்களுக்கு தருகிறது. அந்த அறிவு உங்களுடைய வளர்ச்சியை மேலும் ஊக்கப்படுத்துகிறது. இறுதியிலே நீங்கள் ஒரு ஞானவானாக, நீங்கள் ஆங்கிலத்திலே விஸ்டம் என்று சொல்வோமே, ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் உண்டு, ஒன்று நாலேஜ், இன்னொன்று விஸ்டம். தமிழிலே சொல்வதென்றால் ஒன்று அறிவு, இன்னொன்று ஞானம். அறிவு என்பது ஏட்டு சுரக்காய் போல் நாம் பருகின்ற இந்த ஏட்டு படிப்பு. ஆனால் இந்த ஏட்டு படிப்பு என்று சொல்லக்கூடிய ஏட்டு படிப்போடு சேர்ந்து நம்முடைய பட்டறிவு நூலறிவு என்று சொல்லக்கூடிய 2 அறிவையும் சேர்க்கின்ற பொழுது, அதுவும் மனத்தை ஒருமுகப்படுத்தி சேர்க்கின்ற பொழுது, அறம் சார்ந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு சேர்க்கின்ற பொழுது அது ஞானத்தை நோக்கி உங்களை கடத்தும், ஞானத்தை நோக்கி உங்களை உயர்த்தும். அப்படி ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் ஞானவானாக, சிறந்த அறிஞனாக,
சிறந்த சான்றோனாக இந்த சமுதாயத்திலே வலம் பெறுகின்ற பொழுது இந்திய சமுதாயம் வேறெந்த சமுதாயங்களையும் விட மிகச்சிறந்த சமுதாயமாக தொடர்ந்து உலகத்திலே முன்னணியிலே நிற்க முடியும். அதற்கு தமிழ் கூறும் நன்னுலகத்திலே இருக்கக்கூடிய நாம் மிகப்பெரிய பங்களிப்பை தர முடியும். அதை நோக்கி உங்களை எல்லாம் கொண்டு செலுத்துகின்ற முயற்சியிலே தான் இந்த மகரிஷி வித்யா மந்திர் போன்ற பள்ளிகள் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்ந்து செய்ய வேண்டும். மாணவ செல்வங்களை தயார்படுத்துவது, மாணவ செல்வங்களை ஊக்குவிப்பது, மாணவ செல்வங்களுக்கு கல்வி அறிவோடு அவர்களுக்கு ஞானத்தை போதிப்பது, அந்த கல்வி அறிவோடு அவர்களுக்கு அறத்தை போதிப்பது, தமிழை போதிப்பது, தமிழை நேசிக்க கற்றுக் கொடுப்பது போன்ற எண்ணிலடங்கா பணிகளை இந்த பள்ளி தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்து ஒரு சிறந்த குடிமக்களாக இந்த பள்ளி மாணவர்களை அது உருவாக்கி வருவதை போல் தொடர்ந்து உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய மனதார நெஞ்சார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, respected Chief Guest, for your inspiring and thought-provoking address. Your words have truly motivated us and added great value to today's occasion. We are truly honored by your presence. In UKG, Shashi Varman has secured first rank and Selva Kabilan has secured second place. And in UKG B, Muthu Jeevan Vignesh Rajan has secured second rank. In first B, Darshan has secured first rank and Darshan has secured first rank and Zulfikar Mahalakshmi and second rank by Mithun Krishna. In 7B, first rank goes to Priyamvada and second place occupied by Rudha. And third, to sway people with his impassioned speech. Parents are here, so may I have a round of applause. He has got a state level prizes and a cash award of 7,000 from Tamil Nadu state government, and he has participated in the Savale Samali and he has been selected as the only candidate.